எதுக்காக ராகுக்கு எது பார்க்குறாங்கன்னா, ஒரு ஜாதத்தில் எதெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு, என்னென்ன டிஸ்டர்ப் வாழ்க்கையில் அனுபவிப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வே. உடம்புல ஹார்ட்ல பல்ஸ் கம்மியான டாக்டர்கிட்ட போறீங்க, ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனை எங்கே போறீங்க? நேராக ஜோதிடர். ஜோதிடர் என்ன செய்யறாங்கன்னா ஏதாச்சும் ஒரு பரிகாரத்தை சொல்லி ஆட்டை போடுறாங்க. ராகுக்கு எதுவும் சேர்ந்து ஒரு ஆளா இருக்கிறாங்க கேரக்டரா. இன்னும் சந்திரன் சொல்லுது அவன் நம்மால் இல்லை வேற ஒருத்தன்ற மோகினி பார்த்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சு கரண்டியில் அடிக்குது. அடிச்சோடனே 2 பேரும் உடஞ்சிடுறாங்க. ஒன்று ராகு ஒன்று கேதுன்னு சொல்லி அதான் கதை. ராகு கேது என்பது சந்திர சூரியனுடைய அந்த ஆட்டத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு கணித புள்ளி. இந்த கணித புள்ளி தொடர்ந்து எல்லா கிரகங்களையும் எல்லா பாவங்களையும் பாதிக்குதுன்றதை சொல்றதுக்காக வந்ததுதான். இப்போ சாதாரண செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னா இவங்க நிறைய பேர் டபுள் கனெக்ஷன் வச்சுருக்காங்களா? அவங்களாம் இந்த ஜாதகம் பார்த்தா பண்றாங்க. ஒருத்தருக்கு 2 திருமணம் இருக்குங்க. அவங்க என்கிட்ட கேட்குறாங்க என்ன செய்யலாம்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் திருமணம் மட்டும் 2வது திருமணம் பண்ணிக்கன்னு சொல்றாங்க. இதான வழி. புரோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ராஜநாடிகா பார்த்திபன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா. வணக்கம்ங்க. நேரில் வணக்கம். இப்போ இந்த திருமணம் இந்த டாப்பிக்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தோஷங்கள், இந்த தோஷம் இருக்கனால தான் உங்களுக்கு லேட் மேரேஜ் ஆகுது, இந்த தோஷம் இருக்கனால தான் உங்களுக்கு லவ் கை கூட மாட்டேங்குதுன்னு சொல்லி நிறையா விஷயங்கள் நடக்குது. அதாவது வெரைட்டி ஆஃப் தோசைஸ் மாதிரி வெரைட்டி ஆஃப் தோஷங்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மைதானா? இல்லைங்க, அதாவது இது உதாரணத்துக்கு ஜோசியத்துக்குள்ளே வரும்பொழுது, இப்போ நீங்கள் ஜோசியம் கற்றுக்க வரீங்கன்னா நீங்கள் என்ன நோக்கத்தில் வருவீங்கன்னா, ஜோசியம் மிகப்பெரிய ஒரு புதையல், அது பாரம்பரியமானது அப்படின்னு நினச்சி வரீங்க. இங்கே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காதது என்ன செய்வீங்க? நம்ம என்னவோ நினச்சி வந்தோம் அப்படின்னு யாரும் முடிவு எடுக்கிறதில்ல. இங்கே என்ன இருக்கோ அதை இப்போ ஒரு வேலைக்கு வரீங்க, ஊர்லேருந்து கிளம்பிங்க வரீங்க, வந்துட்டு நான் ஒரு பெரிய சினியில் வந்துட போகிறேன்னு வரீங்க. இங்கே வாய்ப்பு கிடைக்காட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா மெதுமெதுவாக ஏமாற்ற ஆரம்பிச்சிடுறன்ற மாதிரி இந்த ஜோசியத்துக்கு உள்ள வரும்போது என்னென்னமோ கற்பனையில் வருது. அதுக்கப்புறமா அது ஒன்றும் கிடைக்காத போது பேசிக்காக ஒரு ஜாதத்தை பார்த்துன்னு இப்போ நான் ஜாதம் பார்க்க உட்காந்துட்டேன் டேபிள் போட்டு, வரவனுக்கு ஏதாச்சும் சொல்லணும்ல. அவனுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், களத்திர தோஷம், சர்ப்ப தோஷம் இப்படின்னு சொல்லிட்டு பித்ரு தோஷம் உங்க முன்னோர்கள் பாவமா பண்ணியிருக்காங்க. அப்போ என்னன்னா அப்போ பாவம் பண்ணதுனால தான் நீங்களும் பிறந்தவங்க நானும் பிறந்துருக்கிறேன் இல்லைங்களா? அப்பாவம்மாவும் பாவம் பண்ணாமல் அமைதியாக இருந்தாங்க, நம்ம இதுக்கு பிறகுறோம் இல்லைங்களா? அப்போ எல்லாமே பாவத்தினுடைய சம்பளம் தான் நம்ம எல்லாமேன்றப்ப இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அதாவது என்னன்னா ஒரு ஜாதத்தில் ராகு கேது அப்படிங்கிறது எதை வச்சு எதுக்காக ராகு கேது பார்க்குறாங்கன்னா, ஒரு ஜாதத்தில் எதெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு, என்னென்ன டிஸ்டர்ப் வாழ்க்கையில் அனுபவிப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வே. என்ன வேணா ராகு கேது எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கு அல்லது எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கு, அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்கன்னா இதை ஒரு பாவமாக அல்லது ஒரு தோஷம்னா என்னன்னா தோடம் அப்படின்னா குறைன்னு அர்த்தம். அப்போ இவருக்கு இந்த குறை இருக்குது. அப்போ ஒருத்தருக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னா 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். அப்போ 2ல் ராகு இருக்குது அப்படின்னா இவருடைய குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் குறை இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்? இப்போ பார்க்குறோம் கண்ணில் குறை இருக்குது, என்ன செய்யலாம்? கண்டாக்டரை பார்க்கலாம், கண்ணாடி போடலாம். நீங்கள் போய் ஏதாச்சும் விளக்கு ஏற்றுனீங்கன்னா எப்படி கண்ணுக்கு குறை சரியாகும் இல்லைங்களா? இல்லைன்னா நான் ஒரு 2 வாழை மரத்தை வெட்டி கல்யாணம் பண்ண, நான் தான் கேட்டேன், வாழை மரம் வெட்டிட்டேன் சார், வாழை மரத்தில் குடும்பம் நடத்துறியான்னு கேட்டேன் அன்றைக்கி நைட்டு. தவளையோட மேரேஜ் பண்ணி தவளையோட குடும்பம் நடத்துறேன்னு கேட்க வேண்டியதான் இல்லைங்களா? அப்போ எவ்வளோ நம்ம ஒரு கோக்குமாக பேச வேண்டியிருக்கு. அப்போ என்னன்னா ஒரு நேரடியான கண்ணுக்கு பிரச்சனைனா டாக்டர்கிட்ட போகிறீங்க, உடம்புல ஹார்ட்டில் பல்ஸ் கம்மியான டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு எங்கே போகிறீங்க? நேராக ஜோதிடர். ஜோதிடர் என்ன செய்யறாங்கன்னா ஏதாச்சும் ஒரு பரிகாரத்தை சொல்லி ஆட்டை போடுறான். ஓகேங்களா? அப்போ 12 பாவங்களையும் ராகு இருந்தால் சில குறைகளை சொல்லுது. அதுக்கு அனந்தகால சர்ப்பதோஷம், கார்கோடக தோஷம், வாசுகி தோஷம் சொல்லி 12 பாவத்தில் நிற்கக்கூடிய சர்ப்பத்துக்கும் தோஷம் இருக்குது. அப்போ அந்தந்த பாவங்களை அது கெடுக்குதுன்னு அர்த்தமே தவிர அது தோஷம்னா அது ஏதோ பாம்பு, அந்த பாம்பு உங்க பின்னாலே வருது அப்படின்றதால பாம்பு என்பது ஒரு சிம்பாலிசம். ஓகேங்களா? உங்களுக்கு சில விஷயங்களை விளக்கி சொல்ல தெரியாது. உங்களுக்கு நிலாவில் யார் இருக்கா? நிலாவில் வடசூர பாட்டி இருக்கு இல்லையா? நிறைய நாள் உட்காந்து பார்த்துக்கிறேன், வடசூர பாட்டி மாதிரி தெரியுதெல்லாம் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு அப்படி சொல்லி கொடுத்துக்கிறான். ஏன் அப்படி சொல்லி கொடுத்தான்னா நம்மளை ஏதோ ஏமாத்துறதுக்காகவோ நம்மளுக்கு ஏதோ ஒன்று சொல்லி தரதுக்காக சொல்லி தந்துருக்காங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா பெரிய பார்க்கடலை கடையிறப்ப அதில் அமுதம் வந்துருச்சு. அந்த அமுதத்தில் ஏதோ ஒரு மிக்சிங் ஆகிருக்கு, கசடுகளாக இருக்குது. அப்போ மீதி எல்லாத்துக்கும் அதை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும். இப்போ எல்லா தேவர்களும் உட்காந்துருக்குறாங்க. அப்போ தேவர்கள் உட்காரும் பொழுது இந்த பக்கம் சூரிய தேவர், சந்திர தேவர்லாம் உட்காந்துருக்குறாங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக ராட்சசர்களும் அரக்கர்களும் உட்காந்துருக்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, மோகினிகிட்ட வாளியில் கரண்டிலாம் போட்டு சாம்பார் ஊற்றுறமே அந்த அம்மா வருது வரிசையாக. அப்போ ஓரளவுக்கு ஊற்றிட்டு வரும்போது அந்த பக்கமாக இருக்கிற ராகுக்கு எதுவும் சேர்ந்து ஒரு ஆளாக இருக்கிறாங்க கேரக்டராக. அப்போ அவர் இந்த பக்கம் உட்காந்து என்ன செய்கிறாரு,
இவர் வந்து தேவர் வேஷம் போட்டு அவங்க உட்காந்து இந்த பக்கம் நல்ல மேலே கீழே கசடெல்லாம் அந்த பக்கம் மேலே ஃபில்டரானதெல்லாம் நம்ம குடிச்சிடலாம்னு சொல்லி உட்காடுறாரு. ஊத்துறப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த சூரியன் கூப்பிட்டு நம்ம ஆளு இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப என்னென்ன ஒன்னும் சந்திரன் சொல்லுது அவன் நம்ம ஆளு இல்லை வேற ஒருத்தன்றப்ப அந்த ஆள் போய் பார்த்து மோகினி பார்த்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சு கரண்டியில் அடிக்குது. அடிச்சோடனே 2 பேரும் உடஞ்சிடுறாங்க. ஒன்று ராகு ஒன்று கேதுன்னு சொல்லி அதான் கதை. இது வந்து எதுக்காக சொன்னாங்கன்னா மக்களுக்கு நாம் வானத்திற்கு மேல நாம் வானத்தில் அந்தரத்தில் இருக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்மளைப் போலவே உருண்டையான பொருள்கள் நம்மளைப் போலவே நிறைய இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. நட்சத்திரங்கள் இருக்கு, கோள்கள் இருக்கு, விண்மீன்கள் இருக்கு, குறுமீன் இருக்கு, துணைக்கோள் இருக்குது, நிலாக்கள் இருக்குது. இவ்வளவு இருக்குன்னு சொன்னா உங்க தாத்தாவுக்கும் உங்க பாட்டிக்கு புரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு எப்படி புரிஞ்சு நான் சொல்றது இல்லைங்க. நான் சொல்றது பூமின்னு ஒண்ணு இருக்கு, சந்திரன் ஒண்ணு இருக்கு, புதன் ஒண்ணு இருக்கு, செவ்வாய் ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு எப்படி நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சு? அதை பத்தி நம்ம படிச்சிருந்தோம், அதனால தெரிஞ்சுச்சு. அப்ப படிச்சிருக்கீங்க. இப்ப அறிவு இல்லைன்னு நான் சொல்லலைங்க. அறிவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அவங்க படிக்கல. அவங்களுக்கு தேவையானது. அப்ப நான் எனக்கு மெடிசனை பத்தி எதுவும் தெரியாது. அப்ப எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு அந்த அப்ப என்னன்னா இது பற்றிய புரிதல்களோ அறிவுகளோ எதுக்கு அது போய் அவங்களுக்கு அவங்க வந்து சூரியனை பார்த்து நேரம் கண்டுபிடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச எங்க பாட்டிக்கு வந்து நான் சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது எங்க தாத்தாவுடைய அம்மாவுக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது அந்த அம்மா வெளியே வந்து வெயில பிடிச்சி இப்படி பார்த்துட்டு என்ன 1 மணிக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி திட்டு போவாங்க. அந்த அளவுக்கு அறிவு இருந்துச்சு. அது அறிவு இல்லை, அது பழக்கம். ஓகேங்களா? அவங்களுக்கு தேவையா அவங்க செஞ்சு. அப்போ என்னன்னா கிரகங்கள் எங்க இருக்குது, என்ன சுத்துது, இதெல்லாம் வந்து அவங்க படிக்க. இப்போ நானும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அறிவியல் மொத்தத்துக்கு சொல்லி கொடுத்துக்கிறோம், பறிச்சு வச்சுக்கிறோன்ற போல. அந்த காலத்துல இல்லைன்றப்ப அந்த காலத்துல புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா இது பாம்பு போல. அப்ப வாமா மின்னல் அப்படின்னு என்ன அர்த்தம்? மின்னலா அது வேமா வாமா அப்படின்ற வேகத்துல வா, மின்னல் வேகத்துல அப்படின்ற மாதிரி அது ஒரு சிம்பல். ஓகேங்களா? அப்ப இதற்கு முன்னால கிறிஸ்தவ மதத்துல சாத்தான என்ன வடிவம் கொடுத்தாங்க? அந்த தோட்டத்துல ஏதன்ஸ் தோட்டத்துல ஆதாமும் ஏவாள் இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து இறைவன் வந்து கொடுக்குறாரு இந்த கனியை, சாத்தான் கொடுக்கக்கூடிய கனியை திங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. சாத்தான் வந்து பாம்பு ரூபத்துல தான் வருது. அப்ப அங்கேயும் பாம்பை கொண்டு வராங்கன்னா பாம்பு தான் வந்துச்சு. ஆனா பாம்பு எப்படி வாயில பழத்தை வச்சுட்டு பேசுமா என்ன? அது ஒரு கேரக்டர். அப்ப குண்டலினி பாம்புன்னு நம்ம உடம்புக்குள்ள ஒரு பாம்பு இருந்துச்சு. அதுதான் வந்து மூலாதாரத்துல இருந்து எந்திரிச்சு மேல சகஸ்கர வரைக்கும் வருது அப்படின்னா அது பாம்பா? இப்ப நம்மளுக்குள்ள பாம்பு இருக்குன்னா என்ன உள்ள இருக்கக்கூடிய தேர்ட் பாடி என்ன இருக்கணும்? இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கணுமா இல்லையா? நம்ம உடம்புல பாம்பு இருந்துச்சுன்னா இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு நமக்கு புரியாத ஒன்றை புரிய வைப்பதற்காக. அப்போ ஒரு மின்னல் மாதிரி ஒரு சிம்பிள் எலக்ட்ரானிக் சிம்பிள் போட்டோம்னா அது ஏதோ டேஞ்சர்ன்றதை புரிய வைக்கிறதுக்காக. அவ்வளவுதானே தவிர அங்க கரண்ட் அடிக்குதுன்னு அர்த்தம் இல்லை. அது வேற என்னவா வேணாலும் இருக்கலாம். அப்ப என்னன்னா இந்த பாம்பு என்பது நம்மளுக்கு புரியாது. அப்ப என்னன்னா ராகு கேது என்பது சந்திர சூரியனுடைய அந்த ஆட்டத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு கணித புள்ளி. இந்த கணித புள்ளி தொடர்ந்து எல்லா கிரகங்களையும் எல்லா பாவங்களையும் பாதிக்குதுன்றதை சொல்றதுக்காக வந்ததுதான் இந்த சம்திங் ராகு கேது தோஷம். இது வந்து ஒரு பாவத்தை எப்படி கெடுக்கும்ன்றதை கண்டுபிடிக்கலாமே தவிர இதை தோஷம் நிவர்த்தி பண்ண முடியாது. ஒரு கட்டத்துல ராகு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா அது அப்படித்தான் இருக்கு. அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை செய்யத்தான் போகுது. ஒருவேளை அது பிரச்சனை செய்யறதாவே இருக்கட்டுமே, அதை உங்களால எதுவும் செய்ய முடியாது, சாந்தி பண்ண முடியாது. சாந்தி பண்றது வந்து உங்களுடைய நம்பிக்கை. கிச்சன்ல நிறைய எறும்பு வருது பாக்குறோம், அது சக்கரை டப்பா இருக்குது, என்ன செய்யலாம்? சக்கரை டப்பா எப்படி தூக்கி போட முடியும்? எறும்பு தூக்கி போட்டுட்டு எறும்பு ஒரு இல்ல வரிசையா வருது, டெய்லி வருது, என்ன செய்யலாம்? இப்ப எறும்பு கலைச்சுதான் ஆகணும், ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும். இப்ப என்ன செய்யறாங்க இவங்க? இது சர்க்கரை அல்ல, இது உப்பு டப்பா அப்படின்னு சொல்லி பேப்பர் எழுதி ஒட்டிடுறாங்க. எறும்புக்கு எப்படி தெரியும்? அது அப்படி ராகு எதுக்கு எப்படி தெரியும்? நீங்க பரிகாரம் அப்ப அது மாதிரி எறும்புகளை உப்பு டப்பான்னு எழுதி ஏமாத்துறது மாதிரி இந்த ராகு எதுகள் தோஷம் செஞ்சு ஏமாத்துறாங்க. செவ்வாய் தோசைக்காரர்கள் கல்யாணம் அது செவ்வாய் தோஷங்கிறது வேறங்க. செவ்வாய் தோஷம் அப்படின்னா என்னன்னா பொதுவாகவே வந்து ஒரு கல்யாணம் பண்றப்ப அவங்க 2 பேத்துக்குள்ள வந்து ஒரு பாலுறவு சம்பந்தமான ஒரு தொற்று ஏற்படும். ஓகேங்களா? ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படும். இந்த இன்ஃபெக்ஷன் வந்து நிறைய ஹியூமன் பாடி டு ஹியூமன் பாடி வந்து நிறைய வைரஸ் இருக்கு. நம்மளுக்குள்ளே வைரஸ் இருக்கு, ஆப்போசிட் சைடு எல்லாத்துக்கும் வைரஸ் இருக்கு. 2 பேரும் ஆம்பளை பசங்க பக்கத்துல படுத்துனால அவங்களுக்குள்ளே வைரஸ் தாக்கிடுதுங்கிறாங்க. நிறைய வைரஸ் இருக்குது. அந்த வைரஸ் வந்து உறவு கொள்ளும் பொழுது அந்த வைரஸ் தாக்குதல்கள் அதிகமா இருக்கும். சிலருக்கு வந்து அந்த வைரஸ் தொற்றுகள் நிறைய இருக்கு. இப்ப நிறைய சாதாரண கல்யாணம் பண்றவங்களுக்கு அந்த தொற்று இருக்கும். பேசிக்கா அந்த கல்யாணம் பண்ணி கொஞ்சம் நாளைக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷனுக்காக நிறைய டாக்டர் கப்புள்ஸ் நிறைய இருக்கிறாங்க. இது வந்து தப்பு இல்லை. அந்த காலத்துல இது வந்து இன்ஃபெக்ஷன் தெரியாம சில இது வரும்போது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இந்த பால் உறவு சம்பந்தமான ஒரு பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்க. அது அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா சில கிரக அமைப்புகள் இருக்கவங்க சில கிரக அமைப்புகளை பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த தொற்றுகள் வரதில்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த காலத்துல அதெல்லாம் இல்லாததுனால இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ சாதாரண செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னா இவங்க நிறைய பேர் டபுள் கனெக்ஷன் வச்சுக்கிட்டு இருக்காங்களா, அவங்களாம் இந்த ஜாதகம் பார்த்தா பண்றாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு அது வராதான்ற மாதிரி அதெல்லாம் கணக்கு இல்லைங்க. இது வந்து ஒரு அதாவது ஜாதகம் என்பது என்னன்னா நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு வழிமுறையை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு சின்ன வழி. இதுல நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போகும், உடல் நலம் எப்படி இருக்கும், ஆரோக்கியம் எப்படி இருக்கும், சூழல் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழியை தவிர இதுவே என்னுடைய வாழ்க்கைய ஆமா இந்த பையனை கல்யாணம் பண்ணா செத்து போயிடுவேங்கிறாங்க. இப்ப எவனுமே கல்யாணம் பண்ணா நீ சாகாம இருக்கணும்ல அப்படின்னு கேட்டேன் இல்லைங்களா? அப்ப இப்ப இதுவனை தான் கல்யாணம் பண்ணா உனக்கு விதி இருந்தா எவனை கல்யாணம் பண்ணி செத்து போவேன் இல்லைங்களா? அவனுக்கு விதி வந்து அவன் அப்படி ஆகணும்னு இருக்கு, உனக்கு விதி அவனுக்கு கல்யாணம் பண்ணணும் இருக்கு, கண்டிப்பா நடக்கும். அப்ப 2வது திருமணம் பண்றாங்க. ஒருத்தனுக்கு 2 திருமணம் இருக்குங்க.
அவங்க என்கிட்ட கேட்குறாங்க என்ன செய்யலாம்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் திருமணம் மட்டும் 2வது திருமணம் பண்ணிக்கன்னு சொன்னேன். இதான வழி. அவ்வளவுதான். எடுத்தோடனே வேற 17வது கேள்வி கேளுன்னு ஒரு படத்துல சொன்ன மாதிரி அது எப்படி டைரக்டா செகண்ட் ஒய்ஃப் போக முடியாது இல்லைங்களா? அப்ப விதி 2 திருமணங்கிறப்ப உங்களுக்கும் அது 2 திருமணம். அவ்வளவுதான். அப்ப என்னன்னா 2 திருமணம் தான் நடக்கும், தோஷம் இருந்தா நடக்கும், விதி இருந்தா நடக்கும். ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வாழணும் தானே வந்திருக்கிறீங்க. அப்படி வாழ வேணாம்னு என்ன செய்யணும்? முடிச்சுக்கணும். சோழி முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான்ற மாதிரி. ஏன்னா வந்த வேலையை முடிக்கணும் இல்லைங்களா? வந்த வேலையை முடிக்காம நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்ப தோஷம்ன்றது என்ன அப்படின்னா குறை. அப்ப நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, நான் ஒரு மாதிரி இருக்கிறேன். உங்களை மாதிரி நான் இல்ல. நான் இப்ப குறையான ஆளுன்னு எடுத்துக்கிறதா? அப்ப ஒருத்தன் மாதிரி ஒருத்தர் இருக்கவே முடியாது. ஒரு ஆள் மாதிரி ஒரு ஆள் பொருளாதாரத்துல ஒண்ணா இருக்க போறதில்ல, உருவத்துல ஒண்ணா இருக்க போறதில்ல, குணத்துல ஒண்ணா இருக்க போறதில்ல. அப்புறம் எப்படி வாழ்க்கையில ஒண்ணா இருக்க முடியும்? சரிதான் இல்லைங்களா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க நீ பிறந்திருந்தேன்னா அவனுக்கு அவன மாதிரி உனக்கு கல்யாணம் ஆயிருக்கும். நீ உங்க அப்பனுக்குள்ள பிறந்திருக்கிற இல்லைங்களா? உங்க அப்பாவுக்கு 35 வயசுல கல்யாணம் ஆச்சு, நீ 25 வயசுலயே நீ அலைஞ்சனா என்ன பண்றதுன்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரனோட கம்பேர் பண்ணக்கூடாதுல்ல. அப்போ உங்களுடைய ஜாதகப்படி உங்கள் ஜாதகம் யூனிக்கானது. இதுல தோஷம் பாவம்ங்கிறது எதுவும் கிடையாது. எனவே ஒருவேளை உங்களுக்கு பூர்வீக சம்பந்தமான நான் அடிக்கடி கேட்பேன், ஹெரிடிட்டரியா இந்த பிரச்சனை இருக்கா, மரபு ரீதியா இந்த பிரச்சனை இருக்கா? ஆமா சார், எங்க தாத்தாவுக்கு 2 கல்யாணம், எங்க அத்தைக்கு 2 கல்யாணம், எங்க சித்தப்பாவுக்கு 2 கல்யாணம், உனக்கு 2 கல்யாணம். ஜாதகத்தில் இருந்தா இப்போ ஒரு குடும்பத்துல 7 பேர் இருக்கான் அவன் பையன். அந்த 7 பேர் ஜாதத்துல ஒருத்தனுடைய ஜாதத்துல மட்டும் இந்த மாதிரி நான் சொன்ன கோக்குமாக்கெல்லாம் இருக்குன்னா அவன்கிட்ட கேட்க போறான், உங்க வீட்டுல யாருக்கு 2 கல்யாணம், சித்தப்பாவுக்கு 2 கல்யாணம், சித்திக்கு 2 கல்யாணம், உனக்கு 2 கல்யாணத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மீதி யாருக்கும் ஜாதத்துல இல்லைல்ல. உனக்கு தான் அது விடிஞ்சிருக்கு. உன் தள்ள எல்லா மொத்தமும் விடிஞ்சிருக்குது. அப்ப இதை நீ அனுபவிச்சுதான் அவனு. அனுபவிக்காம இருக்கிறதுக்கு ஒண்ணுதான். ஆன்மீகத்துல போய் பரிகாரம் தேடுறதா இருந்தா இவன் என்ன செய்யணும்? எனக்கு கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடணும்? சன்னியாசியா வாழ்க்கையே வேணாம்னு சொல்லி சன்னியாசியா போயிடணும். அங்கேயும் ஒரு பிள்ளை நிற்கும். ஓகேங்களா? அங்கேயே 2 பிள்ளை வரும் சண்டைக்கு. எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டு இவன் அங்க போய் சரண்டர் ஆயிட்டான்னா தப்பிச்சுக்கலாம். அது யாரும் பண்ண போறதில்ல. இவங்க போயிட்டு அங்கே கோயிலில் போய் கேட்குறாங்க. அப்போ நான் என்னன்னா ஒருத்தன் என்ன சொல்லிக்கிறான்னா, ஒருத்தவங்க 2 கல்யாணம் நான் சொல்லிக்கிறேன். ஒரு ஜோசிக்காரன்ட்ட போய்க்கிறான். அவனுக்கு நான் சொன்ன ரூல்ஸ் அவனுக்கு தெரியாது. அவன் நான் கணக்கு பார்த்துட்டு 7ஆம் இடம் சுத்தமாக இருக்குது, 11 தூய்மையாக இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக 2 திருமணத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிக்கிறான். இருந்தாலும் அந்த ஆள் டிவில எல்லாம் பேசுகிறான். அவன் சொன்ன ரூல்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்ப கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேற ஏதாச்சும் ஐடியா கொடுங்கன்னா அவன் என்ன சொல்லிக்கிறான், பழனி மலைக்கு போய் பூஜை பண்ண சொல்லிக்கிறான். என்கிட்ட இந்த ஆள் கேட்டான். அவன் நான் சொன்னேன், பழனி மலைக்கு யாருக்கு போய் பூஜை பண்ண போகிறேன்? யாருக்கு பண்ணுறது? அவர் எங்கே போய் பண்ணுவார்? பழனி மலை முருகனுக்கு பண்ணுவார். முருகனுக்கு எத்தனை கல்யாணம்னு கேட்டேன். அவருக்கு 2 கல்யாணம் ஆகி போச்சு. என்னடா இப்போ இறைவனாக இருந்தாலும் விதியும் இருந்துச்சுன்னா நடக்கத்தான் செய்யறது போல நீ புரிஞ்சுக்க வேண்டியது இது எல்லாமே தத்துவங்கள், அவதாரங்கள். இது எல்லாத்தையும் நம்மளுக்கு ஏதோ ஒரு சிம்பாலிசமா சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க. விதிங்கிறது நடக்கும். இப்போ 2 திருமணத்தை ஒன்னால நிறுத்த முடியாது. அப்படி ஒருவேளை நீங்க தோஷம் கழிச்சு சாபம் கழிச்சு எல்லாத்தையும் சரி பண்ணியிருந்தா இந்நேரம் என்ன இருக்கணும்னா ஃபேமிலி கோர்ட்டே இருந்துடக்கூடாது இல்லைங்களா? போலியோ இருக்கு. போலியோ இப்போ இருக்கா யாருக்காச்சும்? என்ன எதுக்காக பண்ணால் அதை ஒரு கேம்பெயின் பண்ணி அது எப்படி வருது, அதுக்கான சோர்ஸ் என்ன, அதுக்கு சரி பண்ணுறதுக்கான ரூல்ஸை கண்டுபிடிச்சு அதுக்கான இன்ஜெக்ஷன் வேக்சின்லாம் போட்டு எல்லாம் போட்டு இப்போ போலியோ இல்லை. அப்போ நீ இத்தனை நூற்றாண்டுகளாக ராகு அதுக்கு தோஷம் பண்ணி என்ன பண்ணியிருக்கணும்? வேக்சின் கண்டுபிடிச்சிருக்கணும். அதான் தோசை பரிகாரம் தான் வேக்சின்னா. அந்த வேக்சின் வேலை பார்க்காத வேக்சின் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் தண்ணியவே பிதிக்கி ஏற்றிக்கிறதுனா அது எப்படி போலியோ சரியாகும்? மருந்துல ஏற்றணும் இல்லையா? அப்போ என்னன்னா நீங்கள் நேரடியாக அணுகுறது இல்லை. அப்போ உங்களுக்கு விதி இருந்தாலும் நடக்கும். அப்படின்றதுனால இதை சரி பண்ணவே முடியாது. அதனால தோஷம் கழிக்கிறேன் சாபம் கழிக்கிறேன்னு போய் மாட்டிக்காதீங்க. ஒருவேளை 2 திருமணம் இருந்தா ஜோசியரை பார்க்காம அமைதியாக வச்சு விட்டுருங்க, பயமா இருந்தா. அப்ப என்னன்னா உங்களுக்கு பயம் இருந்தா ஜோசியரை பாருங்க. ஜோசியரை பார்த்தா இன்னும் பயம் வரும்னு சொன்னா ஜோசியரவே பார்க்காதீங்க, தெரிஞ்சுக்காதீங்க அவனை பத்தின்னு தான் சொல்ல வேண்டியது தவிர யாருக்கு விதி இருந்தாலும் நடக்கும். ஓகேங்களா? திருமணம் குறித்து அதுல என்னென்ன சந்தேகங்கள் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே நல்லபடியா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.